டியர் ஆல் கேஜிஎஃப் வந்து சக்ஸஸ் எல்லாருக்கும் வந்து இந்த நம்மளுடைய ஐக்ரவுண்ட் ஃபுட்பால் கிளப் மூலிமா வந்து நாங்கள் இங்கே வந்து வருஷந்தோறும் வந்து தவறாமல் வந்து நம்ம ஃப்ரீ ஃபுட்பால் சம்மர் கேம்ப் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். முழுக்க நம்மளுடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் அஃபிலியேட் இருக்குது. அதில் நம்மளுக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பஹல்காம் இடத்துல வந்து டெரர் அட்டாக் வந்து நடந்துச்சு. இந்த டெரர் அட்டாக் வந்து நம்மளுடைய பீஸ்ஃபுல்லை வந்து கெடுக்கிற வகையில் வந்து இருந்ததாலும் அடுத்த தலைமுறையை வந்து பசங்களுக்காகவும் அவங்களுடைய வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காகவும் நம்மளுடைய தேசத்தில் வந்து அமைதி வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து முன்னெடுக்கிற மாதிரி தான் இந்த கண்டலன்ஸ் வந்து நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். நம்மளுடைய பஹல்காம் வந்து டெரரிசம் அட்டாக்கில் வந்து இறந்த வந்து 26 பேருக்கு வந்து எங்களுடைய கேஜிஎஃப் கோலார் தங்கவேல் ஐக்ரவுண்ட் ஃப்ரீ ஃபுட்பால் சம்மர் கேம்ப் டீம் சார்பாக நான் வந்து நம்மளுடைய நாட்டை சேர்ந்த அனைத்து ஸ்டேட்டும் சேர்ந்த வந்து 26 பேர் வந்து இந்த இடத்துல வந்து உயிர் விட்டுருக்காங்க ஜம்மு காஷ்மீரில். அவங்களுக்கோசரம் வந்து எங்களுடைய இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் எங்களுடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் செக்ரட்டரி திரு சேகரன் அவர்களே இதை பற்றி வந்து 2 வாரத்துக்கு பேச சொல்லி இல்லை சாம்பியன் ஹை கிரவுண்டில் வந்து வருடம் சம்மர் ஹை கேம்ப் இந்த சின்ன பசங்களுக்கு வந்து விளையாட்டை ஊட்டி கால்பந்து மூலயமா அவர்களுக்கு இந்த நாட்டுப்பற்றும் இந்த ஊர் பற்றும் நாங்கள் ஏற்பாடு செய்து வந்துருக்கிறோம். அதே இதில் வந்து எந்தவித நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபுட்பால்னாக்கா இப்போ அனைத்து பிள்ளைகளும் அனைத்து பிளேயர்களும் வந்து அவங்க எந்த கேஸ்ட்டு எந்த மதம் எந்த ஜாதி எதுவுமே இல்லாத எல்லாருமே வந்து இந்தியன்ஸ்ன்ற பேரில் தான் எல்லோரும் இருக்கும். அதில் வந்து நம்ம ஊரில் கேஜிஎஃப்ன்ஸு ரொம்ப இப்படி இருக்க காலத்தில் வந்து போன 22ஆம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து நம்ம மாநிலம் அண்டை மாநிலத்திலேருந்து எல்லா சுற்றுலா பயணிகளும் போனாங்க. அந்த சுற்றுலா பயணத்தில் வந்து 4 தீவிரவாதிங்க வந்து அங்கே சுற்றுலாவில் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 26 பேரை சுட்டு வீழ்த்தி அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். ஆகவே அந்த 26 பேர்கள் அவர் யார், என்ன மாநிலம், எந்த மொழி எப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. இருந்தாலும் கர்நாடக மாநிலத்திலையும் அதில் 3 பேர் இருக்காங்க. ஆகவே நாங்கள் இந்த கால்பந்த குழுவின் சார்பாக அந்த இறந்த அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய கால்பந்தாட்டின் சார்பாக அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த இது சாலிடாரிட்டி இன்டெகிரிட்டி இந்த நாட்டினுடைய பற்று இந்த குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து நாட்டுப்பற்று ஊட்டணும்னா இன்றைக்கி நம்ம எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒரு நாட்டுப்பற்று வரும், மாநில பற்று வரும், மொழி பற்று வரும். இப்படி இந்த கால்பந்தாட்டின் சார்பாக நாங்கள் இந்த முடிவை எடுத்து இந்த சாம்பியன் ஐக்ரவுண்ட் கால்பந்தாட்டு குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு உங்களுக்கும் மீடியா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் வந்து அங்கே வந்து பஹல்காமில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து இறந்ததுக்காக 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து மௌனம் சுற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐக்ரவுண்ட் ஃபுட்பால் கிளப் சார்பாக கேட்டுக்கிறோம். நான் விசில் கொடுத்ததை வந்து 2 மினிட்ஸ் சைலண்டாக இருந்தோம். அதுக்கப்புறமா விசில் கொடுத்ததை இப்போ வந்து இது பண்ணோம். ஓகேவா?